CSIR Net Maths Preparation Tips Motivation by Professor Suresh. எம்எஸ்சி மேத்ஸ் அப்படின்னோடனே ஒரு பெரிய கர்வத்தோட இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான், எப்சிலான் அளவுதான். அது என்ன எப்சிலான்? ஆமா, அது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாமயே எழுதிக்கிட்டு இருப்போம். அந்த குவான்டிட்டி தானே அது. அப்படியா? ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தானே அப்படி எடுப்போம். எப்சிலான் கிரேட்டர் ஜீரோ பி கிவன் மனப்பாடம் எழுதுவோம். தூக்கத்துல கை எழுதிக்கிட்டே கூட போகும். இல்லாட்டி எப்சிலான் கிரேட்டர் ஜீரோ பி கிவன் அதுல ரியல் ஆன்சர்ல நிறைய எழுதி போய் கரெக்ட் தானப்பா? அது அவ்வளவுதான் தெரியும் நினைங்க. இன்னும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இன்ஃபினிட்டி இருக்குன்னு நினைச்சுங்க. அப்பதான் படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக சொல்றேன். அதுக்காக உங்களை குறைச்சு இடப்பட சொல்லல. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி படிக்க தோணும்? தோணாது இல்லையா? அதுக்காக இந்த விஷயம். அது எந்த பாயிண்ட் ஆஃப் விஷயம்ல நான் சொல்றேன்னு கரெக்டா புரிஞ்சுங்க. ஓகேவா? சரி. இப்ப நம்ம கிட்ட என்ன பிரச்சனைனா, நிறைய பேர்கிட்ட அந்த நோட்டை எழுக்கிறதுக்கே நாள் கணக்கா செலவு பண்ணுவோம். கரெக்ட் தானப்பா? கடைசியில எங்க போய் நிற்கும்? நாளை காலையில 10 மணிக்கு செமஸ்டர்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவோம். கரெக்ட் தானே? இது சாதாரண எக்ஸாமுக்கு அதையும் படிச்சு கிளியர் பண்ணிடுவீங்க. ஒரே நாள்ல படிச்சு கிளியர் பண்ணிடுவீங்க. அப்ப அவ்வளவு டேலண்ட் நீங்க. இந்த இடத்துல அதையும் கூட நான் நெகட்டிவா சொல்லல. ஒரு நாள் படிச்சு பாஸ் பண்ணிடுறோமா? அது ரெகுலரா படிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமா என்ன? இது சிம்பிளா போயிட்டே இருப்பீங்க நீங்க பாட்டுக்கு. கரெக்டா தானே நான் சொல்றது? ஒரு நாள் அவ்வளவு விஷயத்து உள்ள தள்ளுறீங்க பிரெயினுக்குள்ள. அப்ப அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு, சும்மாலாம் கிடையாது. இந்த ஒரு நாள் படிச்சு பாஸ் பண்றதுன்னா சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளவு அனலைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும், எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின் திரும்ப வந்திருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரே நாள்ல படிச்சு 50 மார்க்கு எவ்வளவு பாஸ் மார்க்கு அவ்வளவு எடுத்து கிளியர் பண்ணிட்டு டிகிரியோட வர்றதுன்னா சாதாரண விஷயமா? ஸோ வி ஆர் தட் மச் டேலண்ட். அந்த டேலண்ட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த செமஸ்டர்லயே நமக்கு நிறைய மார்க் வந்துடும். கரெக்ட் தானே? ஜஸ்ட் பாஸ் ஆகாம இன்னும் நிறைய மார்க் எடுத்துலாம். இந்த மாதிரி எக்ஸாம்ஸையும் அசால்ட்டா என்ன பண்ணிட்டு போயிடலாம், கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட் தானேப்பா? அதனால ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இதை படிப்புமா அதை படிப்புமா. நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அல்ஜிப்ரா எடுக்கிறதா, அனாலிசிஸ் எடுக்கிறதா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கிறதா, இப்படியே 4 கணக்கா ஓடிட்டு இருப்போம். டைம் தான் போயிட்டே இருக்கும். ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் ஸ்டடி. ஸோ மேக் இட் சிம்பிள். அவ்வளவுதான். நம்ம கிட்ட நான் வாட்ச் பண்ண வரைக்கும் நம்ம கிட்ட இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் ரொம்ப டிலே ஆகும். பட் எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாட்டி போயிட்டே இருப்பீங்க. அதனால எதையுமே யோசிக்காதீங்க. டக்குன்னு கண்ணுல என்ன புக்கு போடுதோ, நோட்டு போடுதோ டக்குன்னு எடுத்து உட்காந்துருங்க. எதை படிச்சாலும் படிச்சீங்கன்னு தானே அர்த்தம். கரெக்ட் தானே? எந்த நோட் எடுத்து எந்த பிரான்ச் படிச்சாலும் அதுக்கு படிச்சீங்கன்னு தானே அர்த்தம். ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுவே அப்புறம் யோசிச்சு வச்சு டயர்ட் ஆயிருவீங்க. இன்னைக்கு எதுவுமே படிக்க வேணாம்னு தூக்கி போட்டு போயிருவீங்க. கரெக்ட் தானே? அதனால ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ரிகார்டிங் அந்த நெட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்பீடா போயிடுவேன். அபிஷியல் வெப்சைட் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் கூகுளை நம்பிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? கூகுள் மேப்பை பார்த்து வழி கேட்டா என் பாட்டு கடலுக்குள்ள தர விட்டுறாங்க. அதனால எப்பவுமே அபிஷியல் வெப்சைட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்டா அதை டைப் பண்ணி பாருங்க. அல்லது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வரும்போதாவது இதுதான் அபிஷியல் வெப்சைட் தெரிஞ்சுக்கணும். அதை கிளிக் பண்ணி பழகுங்க. நிறைய ஃபேக்கா வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணு இங்க CSRnet.NTA அதான் இப்போதைக்கு அபிஷியல். இது CSR HRDGயோட அபிஷியல் வெப்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று போனீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லிடுறேன். இப்போ அப்ளிகேஷன் டைம் கரெக்ட் தானே? எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க? அப்ளை பண்ணிட்டீங்க? என்னப்பா சம்பளம் வர வேண்டியிருக்கு 1ஆம் தேதி? 1ஆம் தேதி சம்பளம் வந்து அப்ளை பண்ண முடியாதுப்பா. ஏன்னா லாஸ்ட் டேட் December 30. ரிமைண்ட் பண்றேன் நான். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் டேட்டை கவனிக்காம விட்டுருவீங்க. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுப்போம். நம்ம இந்த தடவை பாஸ் பண்ணணும்னு பிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு சொல்றேன், இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க விட்டுருங்க. மற்ற நார்மல் பீப்புள் இந்த தடவை எழுதி பார்ப்போம், அப்ளை பண்ணுங்க. புரியுது இல்லையா? சார் 500 ரூபா 600 ரூபா கேட்டா வீட்டுல திட்டுவாங்க. சார் நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம்ப்பா, இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்காதுங்க. இது நாட் ஸ்பெண்ட், ஆக்சுவலி ஸ்பெண்டிங். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க நினைச்சுக்கணும். அதனால அப்ளை பண்ணுங்க. 30 தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்றதுக்கு. அப்புறம் அடுத்து 1 or 2 days திங்க் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்ணாம இருந்துறாங்க. அட்லீஸ்ட் அப்ளை பண்ணதுக்காக ஓரளவுக்காக படிப்பீங்க. கரெக்டா தானே? எக்ஸாம் February 16 இருந்து 28 ஏதாவது ஒரு டேட்ல நமக்கு மேத்ஸ்க்கு வரும். சரி, இப்போ இந்த நெட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம்? இது ஒரு டவுட் இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் இயர்லாம் எழுதலாமான்னு. முன்னாடிதான் ஃபைனல் இயர் எழுதணும் அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எழுதலாம். எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் எழுதலாம். இப்போ இதுல ஒரு டவுட் வரும், சார் நான் அரியர் வச்சிருக்கேன் எழுதலாமா அப்படின்னு. தாராளமா எழுதலாம். சரியா? அதை பத்திலாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ரிசல்ட் அவைட்டட்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதுல கொடுத்து அப்ளை பண்ணிருங்க. அது மாதிரி எம்எஸ்சி எம்பில்லாம் தேவையில்லை. நெட் செட் எழுதுறதுக்கு எம்பில் தேவையில்லை. செட் எக்ஸாம் ஈவன் செட் எக்ஸாம் இப்ப என்ன மாத்திட்டாங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். முன்னாடி ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா
கம்ப்ளீட் பண்ணாம தான் எழுத முடியும்னு இருந்துச்சு. செட் வந்து ஆக்சுவலா போன வருஷமே கால்குலேட் பண்ணி இன்னும் வைக்கல. இப்போ ஆக்சுவலா செட் எக்ஸாம் வந்து யூஸ்வலா யார் கண்டக்ட் பண்ணுவானா, யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்மிங் இயர்ல என்ன பண்ண போறாங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ண போறாங்க. டிஆர்பிங்கிறது உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஆக்சுவலா அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த டிஆர்பி மறுபடியும் கண்டக்ட் பண்ண போறதுனால மேபி இன்னொரு சான்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ரீஓபன் கூட பண்ணலாம். அப்ளை பண்ணவங்க திரும்ப பண்ண வேண்டியது இல்லை, அப்ளை பண்ணாதவங்க பண்ணலாம். மேபி தான் சொல்றேன், நான் கன்ஃபார்மா தெரியாது நமக்கு. அது வரும்போதா, ஏன்னா அதுல அவனுக்கு ஒரு இன்கம் தானே. ஐ திங்க் 2000 rupees நான் இருக்கேன். செட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நெட்டை விட. கரெக்டா, அதை பாத்துங்க. பட் ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை பண்ண முடியாது எனக்கு எப்படி இருந்தாலும் செட்டுக்கு. ரைட், செகண்ட் இயர் முடிஞ்சா ஃபைனல் இயர்ங்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு செட் வந்து ஈஸியர் தான் நெட், உங்களுக்கு தெரியும் அது. ரைட், இதுல பாத்தீங்கன்னா லெக்சர்ஷிப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணலாம். செட்டு கிளியர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். கேரளாவுக்கு போனீங்கன்னா செட்டு வந்து செல்லாது, நம்ம செட்டு செல்லாது. கரெக்டு தானே, அங்க கேரளா செட் எழுதியிருக்கணும். பட் நெட் வந்து உங்களுக்கு தெரியும் எலிஜிபிள், இட் இஸ் வேலிட் ஆல் ஓவர் இந்தியா. ஏஜ் லிமிட், இந்த லெக்சர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் இருக்கா சார்னா கிடையாது. கரெக்டா, இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. பட் நீங்க இதை பத்தி யோசிக்க வேணாம். கரெக்டு தானே. பட் இந்த ஜேஆர்எஃப் இருக்கு இல்லையா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அதுக்கும் ஒரே எக்ஸாம் தான், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மார்க் ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டைஃபண்ட் பாத்துங்கப்பா, 37,000 பெர் மந்த். மாசத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 37,000 ரூபாய். அதை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. சரியா, ஏன் 2 வருஷத்துக்கு சொல்றேன்னா, சார் 2 வருஷம் தானா, அது தேர்ட் இயர் போகும்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். ஓகேவா, இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். 37ல இருந்து 42 சம்திங் அந்த ரேஞ்சில போயிடும். அப்ப இந்த 3 வருஷத்துல இந்த அமௌண்ட்டை மட்டும் சும்மா நீங்க போட்டு பாருங்கப்பா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எத்தனை லேக்ஸ்ல போய் நிக்குதுன்னு பாருங்க படிக்கிறதுக்கு ஸ்டைபண்ட். ரைட், பட் போன வருஷத்துல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிஹெச்டி இருக்கு இல்லையா, பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்கு இந்த நெட் மார்க்கை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப வந்து சொல்லணும்னா இந்த நெட் வந்து 3 விஷயத்துக்காக எழுதலாம். ஒண்ணு வெறும் லெக்சர்ஷிப்புக்கு, ரெண்டாவது ஜேஆர்எஃப்க்கு. இந்த 2 கேட்டகரியும் இல்லாம தேர்ட் கேட்டகரி என்ன பண்ணிக்கலாம், பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்கு பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னன்னா யூனிவர்சிட்டி தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை எழுதணும். பட் நீங்க ஆக்சுவலா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணா அவங்களே ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2000 3000 போடுவாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. பட் அதுக்கு இது ஒரே எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம் நம்ம. சார் இப்போ ஒன்னொன்னு தனித்தனியா அப்ளை பண்ணணுமானா போத் ஜேஆர்எஃப் 3 சேர்த்துக்கு போட்டுடலாம், 3 சேர்த்தே போட்டுடலாம். கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிசல்ட் பிடிச்சிருவாங்க. ஜேஆர்எஃப் கட் ஆஃப் கூட இருக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அடுத்து அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், வெறும் பிஹெச்டிக்கு அதோட இன்னும் கம்மியா இருக்கும். ரைட்டா, ஆனா முக்கியமான விஷயம் கவனிக்கணும், நீங்க வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போட்டிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள். ஜேஆர்எஃப் போட்டிருந்தீங்கன்னா போத் ஜேஆர்எஃப் எலிஜிபிள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள். கரெக்டா, ஆனா பிஹெச்டி கட் ஆஃப் மட்டும் தான் வருது அப்படின்னா நீங்க ஜேஆர்எஃப்க்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி என்ன மட்டும் தான் பண்ண முடியும், யூனிவர்சிட்டியில இந்த மார்க் ஷீட்டை காமிச்சு பிஹெச்டி மட்டும் பண்ணிக்கலாம். இதை கிளியரா பாத்தீங்க, ஏன்னா அதுக்கு மார்க் வந்து லோவா இருக்கும். கரெக்டா, அது இப்போ ரீசெண்டா வந்த அது விஷயம். ரைட், ஏஜ் லிமிட் இருக்கா ஜேஆர்எஃப்னா இருக்கு, 28 இயர்ஸ் இருக்கணும். ரைட், எஸ்சி எஸ்டி பிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஃபீமேல் அப்ளிகேஷன் உங்களுக்குலாம் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இருக்கு. அப்போ 28 + 5 33 இயர்ஸ்க்குள்ள இந்த ஜேஆர்எஃப் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ரைட், சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வர பிப்ரவரியில் எழுதுறோம், கிளியர் பண்ணிடுவோம் சார். அப்ப எனக்கு நான் 30ஆவது வயசுல போய் நான் வந்து ஜேஆர்எஃப் பண்ண முடியுமானா இந்த சர்டிபிகேட் 2 வருஷத்துக்கு தான் செல்லும் ஜேஆர்எஃப் பண்றது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் ஃபார் என்ன சொல்றது, ஆல் எனி டைம் அப்படின்னு அர்த்தம். சாரி, ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபார் எவர், வேலிட் ஃபார் எவர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வேலிட் ஃபார் எவர். நீங்க ஒரு தடவை நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா போதும், நீ அடுத்து எழுதணும் அவசியமே கிடையாது, நீங்க எப்பவுமே எலிஜிபிள் தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஜேஆர்எஃப்க்கு வந்து நீங்க கிளியர் பண்ணதுல இருந்து அந்த சர்டிபிகேட் 2 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், ஜேஆர்எஃப் ஜாயின் பண்ணிடணும். அதாவது ஒரு மீனிங் புரியுது இல்லையா? இல்ல 2 வருஷத்துல ஜாயின் பண்ண விட்டீங்கன்னா மறுபடியும் நெட் எழுதணும். பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே வந்துடும். 2க்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? ரைட், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரும் சிலபஸ். நீங்க இங்க நமக்கு ஏற்கனவே இங்க ஓடிட்டு கோச்சிங் ஈவினிங் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். இந்த லிரிக்ஸ் அதை வேணா பாத்துங்க. உங்க பிடிச்ச சினிமா பாட்டோ இல்ல வேற என்ன, ஐயப்பன் சீசனா, சரி ஐயப்பன் பாட்டோ ஒரு லிரிக்ஸை போட்டுட்டு இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, அவ்வளவுதானப்பா. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ராலான் இருக்கா? ஆமா, நம்ம தமிழ் சினிமா மாதிரியே இருக்கா. இங்க லாலாம் பாங்க, இங்க ராலான் இருக்கு. அவ்வளவுதான்.
ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, எம்ஏசிஏ மாடர்ன் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டோபாலஜி செகண்ட் யூனிட். டிஇனா டிஇ தான். நியூமெரிக் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். சிஓவினா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், ஐனா இன்டெகிரல் ஈக்குவேஷன். அப்படியே வரணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டேட்டார், ஸ்டடிஸ் அண்ட் ஓவர். சிம்பிளா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சார் இப்ப இவ்வளவு டாபிக் இருக்கே சார், நாங்க வந்து பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம், 5 வருஷம் படிக்கிற போறோம். ஒரே எக்ஸாம்ல கேட்டா நாங்க எப்படி சார் அட்டன் பண்றது? இல்லையா? நம்ம ஒரு நாள்ல படிச்சு பாஸ் பண்றது ஒரே ஒரு பேப்பர், அப்படித்தானே? இப்ப நீங்க 5 இயர்ஸ் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாஸ் பண்ண எப்படி பண்றது? 5 இயர்ஸ் கூடவே இருக்காது, நிறைய இருக்காது இதுல, அப்படிதானே? ரைட். இப்ப இவ்வளவு இருக்கு. பட் மெயின் போக்கஸ் இந்த ஒர்க் ஷாப்புக்கு நம்ம இவங்க டாபிக் போட்டிருக்காங்க இல்லையா, அனாலிசிஸ் அண்ட் அல்ஜிப்ரா, இந்த 4 டாபிக் பார்த்தாலே போதும். கரெக்டா? 4 டாபிக் பார்த்தாலே கிளியர் பண்ணிடலாம். மோர் தென் அந்த கட் ஆஃபோட எங்கேயோ இருக்கும் இந்த 4 டாபிக் பார்த்தாலே. சரி, அதுல எங்கேயாவது எனக்கு 10 மார்க் 15 மார்க் குறையுதுன்னு ஃபீல் பண்ணா தேர்ட் யூனிட்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, நீ அதை வேணா பாத்துக்கலாம். அதுக்கான கம்பல்சரியா வேற எதுவுமே படிக்காதீங்க, 4 டாபிக் பாருங்கன்னு சொல்லல. உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிடிக்கும், அது பிடிச்சா நீங்க அதை படிச்சுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஓஆர் பிடிக்கும். நம்ம சொல்றது அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றோம். லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ் கண்டிப்பா படிச்சுதான் பாக்கணும். மேக்ஸிமம் அது சாய்ஸ்ல விடாதீங்க. லீனியர் அல்ஜிப்ராவும் ரியல் அனாலிசிஸ், ஏன்னா யூனிட் 1க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுலே. ஈவன் சம்டைம்ஸ் நீங்க கட் ஆஃப் எடுத்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நமக்கு பெர்சன்டேஜ்ல போடுவான். 50% அப்படின்னா 100 மார்க்னு அர்த்தம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து 200 இருக்கும். இந்த லீனியர் அல்ஜிப்ரா மட்டுமே எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருப்பான் தெரியுமா? 110 மார்க் கேட்டிருப்பான். கட் ஆஃப் 100 இருக்கும், லீனியர் அல்ஜிப்ரா மட்டுமே எவ்வளவு கேட்டு வச்சிருப்பான்? 110 மார்க் கேட்டிருப்பான். அப்ப என்ன மீனிங் வருது? லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தா கூட அந்த தடவை பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எல்லாருமே அப்படி இருக்காது. சரியா? அதனால சொல்றேன் நான். அப்ப கண்டிப்பா சம்டைம் ரியல் அண்ட் லீனியர் பார்த்துட்டு கூட கிளியர் பண்ணிடலாம். பட் என்னன்னா கொஞ்சம் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் மாறும், அதனால நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்கிறனால கொஞ்சம் சேஃபர் சைடு என்ன சொல்லிடுறோம், ஒரு மினிமம் வந்து 4 டாபிக் பாத்துங்க. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா ரியல் கம்பல்சரி. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 2 யூனிட்ஸ் ஒரு 4 டாபிக்கா பாத்துங்கன்னு சொல்றோம். யூனிட் வைஸா சொன்னா 4ல 2 யூனிட் பார்த்தா போதும், 4ஐயும் கவர் பண்ணணும் அவசியம். அதை ஏன் சார் செகண்ட் யூனிட்ல டோபாலஜி விட்டுறீங்கன்னா அதுல ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரும். பட் அதையுமே திரும்ப சொல்றேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு டோபாலஜி சப்ஜெக்ட் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. 2-3 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரும். கரெக்டா? நியூமெரிக் அனாலிசிஸ்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அது சின்ன சின்ன இது, அதுக்காக ஒமிட் பண்ணான்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா 1 மார்க் கூட இம்பார்ட்டன்ட் இதுல. இதான் நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன். அந்த பிராக்கெட்ல போட்டுருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின். பார்ட்டியில 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 15 அட்டெண்டிங் 15 வந்து எனஃப் நமக்கு. அது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். 30 பார்ட்டில 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல 25 அட்டன் பண்ணா போதும். அப்படி பார்த்தா பாருங்க எவ்வளவு சாய்ஸ் இருக்குன்னு. 15 கொஸ்டின்ஸ் நமக்கு சாய்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் 3வது பாருங்க பார்ட்ஸிய எத்தனை கொடுத்துருப்பாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 60 இருக்கு. எத்தனை அட்டன் பண்ணா போதும்? 1/3 தெரிஞ்சா போதுங்கிறாங்க, அப்படித்தானே? 60க்கு வெறும் 20 தெரிஞ்சா போதும். ஒரு கொஸ்டினுக்கு 4.75 மார்க். இந்த பக்கம் டோட்டல் போட்டிருக்கோம். கிராண்ட் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 200. இது ஆக்சுவலா இருக்குதுப்பா. கரெக்டா? சரி சார், அப்ப இவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியுமானா இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? இதை நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். இதுல பாதி ஆக்கிருங்கப்பா. கரெக்டா? 15 அட்டன் பண்ணணும்னா ஒரு 8 கொஸ்டின் ஆக்கிருங்க. இதுல 25 அட்டன் பண்ணணும்னா இதுல வேணா கொஞ்சம் 15 போட்டுக்குங்க. ஒரு 8, இதுல ஒரு 15, இது ஒரு 10 போடுங்க. 8, 15, 10 எவ்வளவு? யாராவது டோட்டல் போட முடியுமா? 16 மார்க் சொல்லுங்க. செகண்ட் லெவல் 45 வருதா? இது ஒரு 47.5, அப்ராக்சிமேட்டா 15 கூட வச்சுங்க. எவ்வளவு வருது மார்க்? 16, 45, 50. மோர் தென் 100 வந்துருச்சாப்பா? மோர் தென் 100 வந்துச்சா? இப்படி பார்த்தாலே நீங்க பாஸ். இவ்வளவு அட்டன் பண்ணாலே போதும். ஏற்கனவே நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க, ஏற்கனவே சாய்ஸ் இருக்கு. நான் அதுல இன்னும் குறைக்கிறேன். எனக்கு இந்த 60ல 10 கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா போதும். 20 தெரிய வேணாம். எத்தனை தெரிஞ்சா போதும்? 10.
புரியுதுல நான் சொல்றது? அப்ப எவ்வளவு சாய்ஸ் இருக்குன்னு பாருங்க. நம்ம செமஸ்டர் எக்ஸாமோட எவ்வளவு சாய்ஸ் இருக்கா, அப்படிதானே? பார்சியல்லாம் 5 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்கல்ல, கரெக்ட் தானேப்பா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை கம்பேர் பண்ணி பாருங்க. 60ல 10 தெரிஞ்சா போதும். கரெக்டா? இவ்வளவுதான். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்பதான் இந்த நெட் வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண நம்மளால கிளியர் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ட் வரும். அது ஏன் சார் நீங்க பார்சியில போய் குறைக்கிறீங்கன்னா விஷயம் இருக்கு. மேபி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பார்சி வந்து மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சரும் இருக்கும். 1 ஆர் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர். பார்ட் ஏவும் பார்ட் பியும் சிங்கிள் கரெக்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 4ல 1 தான் தெரியும். அப்ப கிளியர் கட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம அதை கண்டுபிடிச்சு விட்டுறலாம். பார்ட்ஸ்ல என்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கன்னா ஒரே கொஸ்டினுக்கு 4மே கூட கரெக்டா இருக்கும். அப்ப அந்த 4மே கண்டுபிடிச்சாதான் மார்க் கொடுப்பான். இந்த 4.75 மார்க். 4ல 3 முடிச்சுட்டு அப்ப இந்த 4க்கு 4மே கரெக்ட். ஆனா நீங்க 3 தான் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்ப 4.75 4ஆல டிவைட் பண்ணி அதை 3 டைம்ஸ் மாத்தி எனக்கு மார்க் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. புரியுது இல்லையா? பார்ஷியல் கிரெடிட் கிடையாது. பார்ட் ஏ பார்ட் பிக்கு 25% நெகட்டிவ் மார்க் இருக்கு. பார்ட் சிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்ப பார்ட் சிக்கு என்ன பண்ணணும்? இப்ப சொல்லிடுவீங்க நெகட்டிவ் மார்க் இல்லப்பா. அப்ப பார்ட் சில எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும்? கரெக்டா அட்டன் பண்ண கேட்கல, எத்தனை அட்டன் பண்ணணும்? 20 அட்டன் பண்ணணும். சார் நெகட்டிவ் மார்க் தான் இல்லைன்னு 60 அடிச்சு வந்துடக்கூடாது. புரியுது இல்லையா? அவன் ஃபர்ஸ்ட் 20 தான் எடுத்துக்கிடுவான். அவன் கிளியரா இருப்பான், கிளவரா இருப்பான், நம்மளோட லாஜிக் எல்லாம் பண்ணிடக்கூடாது. புரியுது இல்லையா? ஆனா 20 ஷேர் பண்ணிடணும். 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிடணும். ஷேரிங் கூட சொல்ல முடியாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு தானே. கிளிக் பண்ணிடணும். கரெக்டா? செலக்ட் பண்ணிடணும், கிளிக் பண்ணிடணும். ரைட்? இவ்வளவு சாய்ஸ் இருக்குப்பா. இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு பொதுவா செமஸ்டர் எக்ஸாம்ல வெறும் 75 மார்க்கு 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. எப்படா இந்த 3 ஹவர்ஸ் ஓடும்னு தோணும். ஒழுங்கா படிச்சுட்டு வரலைன்னா படிச்சுட்டு வந்தவங்க கடை எழுதிருவாங்க. நான் பார்த்துருக்கேன் 2 மணி நேரத்துல எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனா 75க்கு 70 மார்க்ஸ் வந்துடும். ரைட்? அப்ப நம்ம கிளியரா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. ஏன்னா இங்க டைம் போயிட்டே இருக்கும். அது பர்டிகுலரா பார்சியலா ரொம்ப டைம் எடுக்கும் பொதுவா. அப்ப எவ்வளவு நேரத்துக்கு அட்டன் பண்ணி பாத்துக்கணும். இது வந்து நான் ஒரு பார்ட்டுக்கு போட்டிருக்கேன். இது போல நீங்க என்ன பண்ணணும்னா பார்ட்டியில ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு நேரத்துக்கு மேல அந்த கொஸ்டின்ல உட்காந்துட்டு கூடாது. ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீ ஒரு ஞாபகத்துக்குன்னா அந்த கொஸ்டினை நீயா நானான்னு பார்க்க கூடாது. எங்க எக்ஸாம் ஹால்ல அந்த கொஸ்டின் கிட்ட ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல எடுத்துச்சுன்னா நீ சரண்டர் ஆயிரணும், வெள்ளக்கூடிய காமிச்சிடணும். நீ தான்ப்பா ஜெயிச்சிட்ட, அந்த கொஸ்டின் தான் ஜெயிச்சிருந்துட்டு விட்டுட்டு வந்துடணும் அடுத்த கொஸ்டினுக்கு. அங்க போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிரும். கரெக்டா? சரி, இதே வந்து எக்ஸாம் ஹால்ல கிடையாது. வீட்டுல ஒரு கொஸ்டினை செஞ்சு பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனா நீங்களான்னு பாத்துறணும். ஆன்சர் வராம விடக்கூடாது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, மாசக்கணக்கானாலும் சரி. புரியுதா? 2 வித்தியாசம் தெரியுதா? அப்ப நீங்க எங்க இருந்து ஃபைட் பண்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஹால்ல இருக்கிற நமக்கு 3 மணி நேரம் தான். நீங்க அவங்க கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போச்சுன்னா அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாம போயிடும். புரியுது இல்லையா? ஒரு டைம் லிமிட் வச்சுங்க. பார்ட்டியவா எனக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தாண்டிடுச்சா அது அந்த கொஸ்டினை பார்க்கவே கூட அடுத்த கொஸ்டின் போயிடணும். பார்ட் பில ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் தான், மேக்ஸிமம் டைம் நான் சொல்றது. மேக்ஸிமம் டைம் டு அட்டெண்ட் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எக்ஸாம் கால் போறதுக்கு முன்னாடியே. அதை தாண்டிச்சா அந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்துருங்க. அதான் வந்து கிளவர். இந்த இடத்துல தோற்றுறணும் அந்த கொஸ்டின் கிட்ட. அங்க போய் ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. கரெக்டா? ஏன்னா அப்பதான் அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இந்த நிறைய பேர் வந்து ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து என்னன்னா நமக்கு எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? 20 கொஸ்டினா 20 அட்டன் பண்ணுவான், 50னா 50 அட்டன் பண்ணி வந்துடுவான். அதே மாதிரி இங்கேயும் மைண்ட் செட் போயிடும். ஏன்னா வருஷ கணக்கா ஒரு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் கெஸ்ட்ல அடிச்சுக்கிட்டே வருவோம் இல்லையா? நிறைய கெஸ்ட்ல அடிக்க கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு அது. கெஸ்டிங் நிறைய பண்ணக்கூடாது. எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா 4 கொஸ்டின் கன்ஃபார்மா உங்களுக்கு கரெக்ட், 100% கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு கொஸ்டின் கெஸ் பண்ணலாம். புரியுதா? வந்துச்சுன்னா நல்ல மார்க் வந்துடும், ஃபுல் மார்க் கிடைச்சிடும். போனாலும் நிறைய பாதிப்பு இருக்காது. சரியா? மொத்தம் அட்டன் பண்ணிருக்கதே கரெக்டா ஆன்சர். இப்போ எக்ஸாமுக்கு பார்ட் பி எடுத்துக்கிறோம். 25 கொஸ்டின்ல 4 தான் கரெக்டா வரும். 20 கொஸ்டின் கெஸ் பண்ணக்கூடாது. புரியுது இல்லையா? ஃபைனலா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ல போயிடும் ரிசல்ட் வரும்போது. ரைட்? அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணீங்க. 4 கொஸ்டின்ஸ் கரெக்ட்னா அது ஏன் சார் 4 கொஸ்டின் கரெக்ட்னா சொல்றோம்னா
1/4 ப்ராபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு அந்த ப்ராபிலிட்டி படி சான்ஸ் இருக்கு நமக்கு. 4ல் 1 கரெக்டா இருக்கும்ல, அப்ப 25% வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு கெஸ் பண்ற கொஸ்டின் சரியா இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபிலிட்டி இருக்கு? 25% இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஸோ நிறைய கெஸ்ஸிங்க அவாய்ட் பண்ணணும். டைம் பாத்துங்க, இது பிக்ஸ்டு கிடையாது. ஜென்ரலா இதுக்கு மேல போக கூடாது. பார்ட் ஏன்னா 25 தான், 25 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். பார்ட் பினா 65 மினிட்ஸ், பார்ட் சிக்கு ஒரு 95 மினிட்ஸ். நான் சொல்ல மேக்ஸிமம். அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸாக்டா ஆனாலும் போட்டுக்கலாம். ரைட்டா? R³ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட், ரிப்பீட், ரிவைஸ். ரீட்னா இந்த இடத்துல படிக்கிறதுப்பா, ப்ரிப்பேர் பண்றது, படிக்கிறது. எல்லாத்துக்கும் வார்த்தை என்னதான்? ரீடு தான். ரிப்பீட் பண்ணணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். இந்த சைக்கிள் இது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். எப்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் நமக்கு நல்லா தரவு பண்ணிட்டோம், அந்த கான்செப்ட்ல இருந்து எனக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ற லெவல் வந்துச்சுன்னா, அந்த டாபிக்கோ அல்லது யூனிட்டே என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். சார் நீங்க லீனியர் அல்ஜிப்ரா படிக்க சொல்லுவீங்க, படிச்சிட்டேன். அப்புறம் மாடல் அல்ஜிப்ரா போயிட்டேன், அப்புறம் ரியல் அனாலிசிஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிச்சாச்சு. நேரம் அப்படியே எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க லீனியர் அல்ஜிப்ரா முதல்ல முடிக்கிறீங்க, மாடல் அல்ஜிப்ரா முடிச்சிருவீங்க இல்லையா? மாடல் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா ரெண்டையும் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் தான் அடுத்த டாபிக் போகணும். 3ஆவது டாபிக் முடிக்கும் போது முதல் 2ஐயும் சேர்த்து 3ஐயும் சேர்த்து என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இதெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சுட்டான், நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டான். சரி, ஒரு வேளையா நெட்டை பாஸ் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். ஓகே, சரி ஒருவேளை பாஸ் பண்ண முடியல, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பி வேணும் இல்லையா? இப்ப நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிருமே சார் அப்படின்னு புலம்புறக்கூடாது இல்ல. நம்பர் 1 படிக்கிறது என்னைக்குமே வேஸ்ட் கிடையாது. கரெக்டா? சரி, அதர் பெனிஃபிட்ஸ், அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த இப்ப இருக்கிற நெட் சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிஜி லெவல்ல இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் வரும். செட் எக்ஸாம் பேப்பர் 2 நான் சொல்றது. பேப்பர் 1 வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். பேப்பர் 2 அதாவது நம்ம மேத்ஸ் மேஜர், அதுவும் நெட்ல இருக்கிறது சேம். முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, செட்டும் நெட்டும் வேற வேற சிலபஸ் இருக்கும். இப்ப நீங்க இதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல நிறைய செட்ல பொதுவாக நிறைய கொடுத்து வச்சிருப்பான். வளர்ச்சி யூஜி பிஜில இருக்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சிலபஸ்லாம் ஒரு 34 டாபிக்ஸ் இருக்கும். 34 டாபிக்ஸ் இருக்கும் முன்னாடி இந்த சிலபஸ். இப்ப அதெல்லாம் எடுத்து விட்டுட்டா செட்டை பொறுத்தல நெட் சிலபஸ் அப்படியே டிட்டாவா ஃபாலோ பண்ணணும். யூஜிசி சொல்லிட்டாங்க, மாற்றக்கூடாது. அதனால 100% வந்து நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே உங்களுக்கு செட் எக்ஸாம் தான் நீங்க எழுதிக்கலாம். தனியா ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. கேட் எக்ஸாம், ஜிஏடி கேட்னா என்னப்பா? யாராவது எக்ஸ்பென்ஸ் சொல்லுங்க. முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். கரெக்ட் தானே? நாங்க இன்ஜினியர் கிடையாது சொல்லக்கூடாது. அது எம்இ எம்டெக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, ஐஐடி அந்த மாதிரி அட்மிஷனுக்காக வைக்கிறது. பட் அதோட சேர்த்து சயின்ஸுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. பிஹெச்டி பண்றதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, ஃபுல் டைம் பண்றது. அங்க 37,000 மேபி, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அரௌண்ட் 28-30 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. பட் கொடுக்குறான், இதுவும் கொடுக்குறான். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நெட் ப்ரிப்பேர் பண்ணா அதே எழுதணும். கொஞ்சம் கொஸ்டினோட லெவல் மாறும். கரெக்டா? கொஸ்டினோட லெவல் கொஞ்சம் மாறும். சில பிரான்ச்ல அப்படியே தான் இருக்கும். அதனால ஒரு அரௌண்ட் 80% நான் போட்டுருக்கேன். ஒரு டிஆர்பி பிஜி அண்ட் பாலிடெக்னிக். டிஆர்பி பிஜினா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். பிஎட் முடிச்சிருக்கீங்களா? யாரும் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்களா? வெரி குட். ஒருத்தரா இருக்கீங்களா? ரைட். இப்ப நீங்க எம்எஸ்சி முடிச்சீங்கன்னா உங்க குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஎட்டா மாறிடும். அப்ப ஸ்கூல்ல இந்த +1 +2 கிளாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். அந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். புரியுது இல்லையா? ஒருவேளை நீங்க எம்எஸ்சி முடிச்சு மேபி பிஎட் படிப்பீங்க, அப்பயும் நெட்டை விட்டுறாதீங்க. நெட்டு கண்டினியூஸா எழுதுங்க. அப்ப நீங்க பிஎட் பண்ணதுக்கு அப்புறம் எதையும் எழுதிக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாலிடெக்னிக்ல லெக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிஎட் தேவையில்லை. நீங்க எம்எஸ்சி முடிச்சாலும் நீங்க எலிஜிபிள். ஆனா மறந்துடாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். யாராவது அதோட கம்மியா இருந்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற செமஸ்டர்ல பூஸ்ட் அப் பண்ணி என்ன பண்ணிருங்க, அடிச்சு பிடிச்சாவது 60% மார்க் எடுத்துருங்க. அப்பதான் அந்த பாலிடெக்னிக் லெக்சருக்கு அப்ளை பண்ண முடியும். புரியுது இல்லையா? இல்லைன்னா அப்ளை பண்றதுல நம்ம விழுந்துருவோம். மணியே நம்ம ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. ஐ மீன் மணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. பட் சொசைட்டில ஒரு கௌரவமா இருக்கிறதுக்கு வேணும் கண்டிப்பா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரைட், அதுக்காக சொல்றேன். அப்படி பாருங்க, ஒன் கொஸ்டின் ஈக்குவல் டு ஹவு மச் மணி அப்படின்னு பாருங்க. நம்ம மோட்டிவேட் பண்ணும்பா, நல்லா பாருங்க, நம்ம மோட்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 60% நீங்க நெட்டுக்கு படிக்கிறதே இருக்கும்பா.
கரெக்டா? ரைட். அடுத்து டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. பிஎஸ்சி எம்எஸ்சி லெவல்ல எக்ஸாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படிலாம் எக்ஸாம் இருக்குப்பா. முன்னாடி எல்லாம் எப்பயாவது வச்சிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் வருஷம் வைக்கிறாங்க. ரைட், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சில ஆனுவல் பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அடுத்த வருஷத்துக்கு. அதை பாருங்க. பிஎஸ்சி லெவலுக்கு சில எக்ஸாம் எழுதலாம், அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எம்எஸ்சி லெவலுக்கு அவங்களே வைப்பாங்க. ஒருவேளை ஸ்டாஃபா இருந்தா அடுத்த பாயிண்ட் பொருந்தும். ஸ்டாஃபா இருந்து நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணா அந்த பாயிண்ட் பொருந்தும். நீங்க ஸ்டூடெண்ட் ஜம்ப் பண்ணி அடுத்து நெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது நம்ம யூஜி ஆர் பிஜி. நீங்க பிஜி தான். இப்ப பிஜில இருக்கிற இன்டர்னல் செமஸ்டர் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருக்குமாப்பா? இந்த ப்ரிப்பரேஷன் பண்றவங்க கேட்டு பாருங்க, தெரியும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நெட்டுங்கிறது இவ்வளவு பெருசுப்பா. கரெக்டா? நம்ம செமஸ்டர் பண்ணி இவ்வளவுதான்ப்பா. அது டான், இது டான். நீங்க டானே பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டானை பார்க்க மாட்டீங்களா? அவ்வளவுதான். கரெக்டா? அசால்ட்டா அடிச்சு போயிருவீங்க. மேக்சிமம் கட் ஆஃப் நம்ம பொருள் ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்சிமம் இது வரைக்கும் சிஎஸ்ஐ நெட்ல மேத்ஸ்க்கு எவ்வளவுதான் கட் ஆஃப் வரும்? இந்த ரேஞ்சில தான் வரும். 50 to 55 தான் வரும். 50 to 55 இது அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கங்க, அதான் மார்க். இது பெர்சன்டேஜ். அப்ப நம்ம ஒரு 120 மார்க், எவ்வளவு கொஸ்டின் டிஃபிகல்ட்டா வந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, நான் கண்டிப்பா 120 மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன்னு போனீங்கன்னா கண்டிப்பா நீ கிளியர் பண்ணிடுவேன். கரெக்டா? ஈவன் டாப் 10ல கூட வந்துடலாம். கரெக்டா? டாப் 10ல வந்துட்டீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு நீங்க அப்ளிகேஷன் போட வேணாம். எங்க இருந்து கால் வரும்? ஐஐடி என்ஐடில இருந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அல்லது மெயில் வரும். ஏன்னா இந்த ரிசல்ட் அவங்க வாங்கிடுவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க ரிசல்ட் கூட கொடுங்க. இப்படி இருக்குன்னு சொல்லுவா சார். நான் படிச்ச காலேஜ் சார் சொன்னாரு, ரீசெண்டா ரிட்டையர்மெண்ட் ஆனப்ப சொன்னாரு, அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமா அட் டைம் 2 காலேஜ்ல இருந்து வந்து சேருங்க லெட்டர் வந்துருக்கு. 2 காலேஜ்ல இருந்து அட் டைம் வந்து சேருங்க அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் ஒரு காலேஜை சூஸ் பண்ணி போயிட்டாரு. நமக்கு இப்ப என்ன ஆகுது நிலைமை? எவனாலும் அவனா வந்து சேர்ந்துக்கன்னு கூப்பிடுறானா, நம்ம தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி மாறிடுச்சுன்னு சொல்ல வர. பட் இந்த நிலைமையிலையும் இன்னைக்கு நிலைமைக்கும் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நல்லா படிச்சீங்கன்னா ஐஐடில இருந்து பிஎஸ்சி பண்ண இங்க வாங்க அப்படின்னு வரணும். அது மாதிரி நீங்க அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறணும். சும்மா இங்கேயே இருக்கேன், மதுரைக்குள்ளேயோ இங்க பக்கத்துலயோ சிவாசிலேயே படிக்கிறேன், இங்கேயே யூஜி பிஜி எல்லாம் படிச்சேன், பிஎஸ்சி இங்க பண்றேன்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க. சான்ஸ் கிடைக்கலன்னா ஓகே, இங்கேயே பிஎஸ்சி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. சான்ஸ் கிடைக்கல தயவு செஞ்சு வெளியில போங்க. ஐஐடி போங்க, என்ஐடி போங்க, ஐஏஎஸ்சி போங்க. பெங்களூர்ல இருக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். இந்தியாவில் இருக்கிற ஒரே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அதுதான். ரிசர்ச்சுக்கு நம்பர் 1. அங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா போயிருங்க. அது ஸ்காலர்ஷிப்பே லட்சங்கள் கொடுப்பான். நம்ம இன்னைக்கு டாபிக் இதுங்கிறதுனால இதை பத்தின கிளியரா போட்டிருக்கேன். சம் ரெஃபரன்ஸ் புக் தான் போட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி சார் இந்த புக்கை எடுத்தேன், ரோபோ படத்துல ரஜினி பண்ற மாதிரி இப்படி இப்படின்னு இந்த பக்கத்துல இந்த பக்கம் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டேன், நான் கிளியர் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரி, இப்போ உங்களோட கேள்வி கொஸ்டின் கேட்கிறேன்பா. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய புக்கை படிக்கணுமா, ஒரு புக்கை டெப்தா படிச்சா போதுமா? ஏன்னா ஒரு சிலர் என்னன்னா நெட் எக்ஸாம் சரியா, மாடர்ன் அல்ஜிப்ரா வாங்க ஒரு 10 புக்கா வாங்கு, லீனியர் அல்ஜிப்ரா ஒரு 10 புக்கா வாங்கு, என்ன இல்லைன்னா லைப்ரரியில எடு, அள்ளி போட்டுட்டு பார்த்தா நம்ம பக்கத்துல பார்த்தா புக்கா நிறைய கிடக்கும். அதை பார்த்தா நமக்கு பயம் வந்துடும், அடுத்து அதை தொடவே மாட்டோம். நல்லா ஞாபகிங்க, ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு போதும். நான் இங்க போட்டிருக்கேன், அதுக்காக இதே நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்ல, என்னோட பார்வையில நல்ல புக் அப்படி போட்டிருக்கேன். இது போக இன்னும் நிறைய புக் இருக்கு. கரெக்டா? ஈவன் நம்ம ஆர்வம் வயசு புக் இருக்கு இல்லையா, அதையே நீ பேசிக்கா வச்சுக்கலாம். அது பேஸ் புக்கா தான் வைக்கணும் நெட்டை பொறுத்தளவுல. ஏன்னா அது யூஜியில பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால சொல்றேன். ஒரு புக்கை நல்லா படிச்சுட்டு நல்லா கான்செப்ட் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கான்செப்ட் இல்லைன்னா வேற புக்கு போகணும். அல்லது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வேணா வேற ஒரு புக்கு போகணுமே தவிர அட் அ டைம் ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புக்ல குரூப் டெஃபினிஷனை பாக்குறது, இன்னொரு புக்ல போய் அந்த தியரம் பாக்குறது, இப்படி பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு. ஏன்னா புக்கு ஒரே மாதிரி எழுத மாட்டாங்கல்ல. கரெக்ட் தானே? புக்கு ஒரே மாதிரி எழுத மாட்டாங்க, வேர்ட்ஸ் மாத்தி வச்சிருப்பாங்க, கான்செப்ட் ஒண்ணுதான். அதனால
2020 இறந்துட்டாரு. இப்பதான் மேத்தமெட்டிஷியன் மேத்ஸ் டே போச்சு இல்லையா? சரி, ரிலேட்டட் மேத்ஸ் டே விஷஸ் டு ஆல். 25ஆம் தேதி இன்னும் ரொம்ப நாள்லாம் ஆகல, இல்லை 27 தானே இன்னைக்கு, முந்தானே தான். சரி 22, 5 நாள் ஆயிடும். 22 டிசம்பர் 22. ஸோ நிறைய விஷயம் அவர் கண்டுபிடிச்சது இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு திணறிட்டு இருக்கான். அவர் எப்ப எழுதி வச்சு போயிட்டாரு? 1920 எத்தனை வருஷம் ஆச்சு? அப்ராக்சிமேட்டா 100 வருஷம் ஆச்சா? 100 வருஷம் ஐயா அவர் எழுதி வச்சதை ப்ரூவ் பண்ண முடியல நம்மளால. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்கான்? நாங்க வந்து பயங்கரமா டெக்னாலஜில வளர்ந்துட்டோம். என்ன வளர்ந்துட்டீங்க? அவருக்கு சிலேட்ல எழுதி வச்சு ப்ரூஃப் எழுதி போனதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல. கரெக்டா நான் சொல்றது? அந்த மனுஷன் அவ்வளவு கண்டுபிடிச்சு போயிருக்காரு. சரியா? அது மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நோட் பண்ணீங்க. ராமானுஜன் மெஷின் .com அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராமானுஜன் மெஷின், MACHINE, ராமானுஜன் மெஷின் .com. இந்த வெப்சைட்டை போய் பாருங்க. மேத்ஸ்ல உங்களோட பேர் வரணும்னா இந்த வெப்சைட்டை போய் பாருங்க. ஒரு 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு உங்க பேரே வச்சிருவாங்க. கரெக்டா? அதை போய் பாருங்க. ஏன்னா நமக்கு டைம் கன்ஸ்டன்ட்னால அதை பத்தி நிறைய பேச முடியாது. ஓகேப்பா. சாம்ஸ் அவுட்லைன் லீனியர் அல்ஜிப்ரா உங்க காலத்துல நிறைய இருக்கும். அநேகமா அந்த புக் இருக்கு. ரைட்? அதே மாதிரி மேட்ரிக்ஸுக்கு நல்லா பாத்துங்கப்பா. இந்த மேட்ரிக்ஸ் கான்செப்டை வச்சு நீ குறைஞ்சது ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் அடிக்கலாம்ப்பா நெட்ல. வெறும் மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ட். லீனியர் அல்ஜிப்ரா வந்து அதோட சேர்ந்ததுதான். பட் அதுலயும் நான் பிரிச்சு சொல்றேன். லீனியர் அல்ஜிப்ரால வெறும் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் மட்டும் இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கிளியர் பண்ணலாம். ஏகப்பட்ட கொஸ்டின் அடிக்கலாம், மார்க் எடுக்கலாம். அதுவும் அதுல ஒரு சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா +1+1 நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, ரேங்க், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி இருக்கு. பேர் நீங்க நல்ல ஒரு விஷயம் பாத்துங்கப்பா. நான் இப்படி சொல்றேன். நம்ம வந்து ஒரு கோர்ஸ், ஒரு பேப்பர் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரானா அது 100% படிச்சிருந்தாலும் அதை பாஸ் பண்ணணும்னு கிடையாது. 100% அந்த பேப்பர் வந்து தரவு பண்ணிருக்கணும் அந்த டாபிக், அப்படி கிடையாது. நீங்க 25% உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நீங்க அது 100% கிளவரா இருக்கீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 25% இருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, பேசிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இன் பர்டிகுலர் நெட் எக்ஸாம். நெட் எக்ஸாம மனப்பாடம் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. ஞாபகம், மனப்பாடம் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மனப்பாடம் பண்ணா தியரம் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம், டெஃபினிஷன் எல்லாம் பண்ணுவோமா? நிறைய எக்ஸாம்ல டெஃபினிஷன் அவனே கொடுத்துருவான். நீ என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வரேன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருவான். நீங்க எடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம செமஸ்டர் கொஸ்டின்ல எப்படி இருக்கும்? டெஃபினிஷன் கொடுப்பாங்களா? அவன் MCQல என்ன டெஃபினிஷன் இதுதான் இதோட அர்த்தம் கொடுத்துட்டு அப்புறம் கொஸ்டின் கேட்பான். அப்ப அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்? நீ மெமரைஸ் எல்லாம் பண்ண வேணாம், புரிஞ்சிட்டு வாங்குறான். அதான அவன் எக்ஸ்பெக்டேஷன். அதை சொல்லாம சொல்லி காமிக்கிறான். கரெக்ட் தானே? ரேங்க்னா என்ன? நீ மனப்பாடம் பண்ணலாம் வேணாம்ப்பா, இதான்ப்பா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக. ரேங்க்னா என்னன்னு கொடுக்க மாட்டாங்க பொதுவா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்காலும் கொடுத்துருவாங்க. சில நேரம் பேசிக்க கூட கொடுத்துருவாங்க. நீ அதை கூட மனப்பாடம் பண்ணிட்டு வர வேணாம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க என்னன்னா, உனக்கு கான்செப்ட் அப்ளை பண்ண தெரியுதா? பேசிக் கான்செப்ட்ல நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா? அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷனை தவிர நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்க ஒப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் ஜோசப் கேலியன் கான்டெம்பரரி அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, அதெல்லாம் ரொம்ப அருமையான புக். ஃபாரின் ஆத்தர் அவரு. அதே உங்களுக்கு என்னப்பா இருக்கு பிஜிக்கு அல்ஜிப்ராவுக்கு? ஃபர்ஸ்ட் புக் தானே? உங்களுக்கு இப்ப டீச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எந்த புக் படிச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த புக்கு தான். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க எந்த புக் படிச்சிருப்பாங்க தெரியுமா? இதே புக்கு தான். சரி, அப்படிப்பட்ட இந்த புக்கை வந்து அந்த எஸ்டேஜ் எழுதினாரு இல்லையா? MSCக்கு சிலபஸா வைக்கணும்னா எழுதினாரு இல்ல. அது என்ன தெரியுமா அந்த புக்கு? அவர் வந்து PhD பண்ணாரு, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்காக எழுதின நோட்ஸ் அது. புரியுதா உங்களுக்கு? அது நோட்ஸ். அது எத்தனை வருஷமா அது டெக்ஸ்ட் புக்கா இருக்கு பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல் புக் அது. அப்ப நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, எப்படி இருக்கும்? இப்ப நோட்ஸ் எடுத்தா எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். கரெக்டாப்பா? லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ அது அந்த கண்டிஷன்ல இருக்க நிறைய விஷயத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? ரைட் ரைட். அப்பப்போ கொஸ்டினுக்கு போகணும் இல்லையா? குயிக் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பையாவுங்கிற நொட்டேஷன், பைங்கிற நம்பரா பார்க்காதீங்க. செட் 2016ல கேட்ட கொஸ்டின்.
சொல்லுங்க என்னப்பா ஆன்சர்? 6 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அதானே கேள்வி. சரி ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 6 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 2 2 3 வேற? ஓ நீங்க நான் கேட்கறது பை ஆஃப் 6 ஈக்குவல் டு என்ன அதை மட்டும் சொல்லுங்க. ஈக்குவல் டு 3 கரெக்ட் தானப்பா? இந்த இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன குழப்பம் வரும்னா இந்த 1 வந்து பிரைம் நம்பரா இல்லையா டவுட் வருதாப்பா? டவுட் வருதா? பிரைம் நம்பரை பூரா இந்த பக்கம் உட்கார வைங்க, காம்போஸ் நம்பரை பூரா இந்த பக்கம் உட்கார வைங்க, 1ங்கிற நம்பர் கூட தனியா சேர போட்டு அங்க உட்கார வச்சிருங்க. சரியா? அவர் மட்டும் தனியால். ஆனா இது இந்தியன் கல்ச்சர். ஞாபகம் இந்தியன் கல்ச்சர்ல இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். நீங்க இன்னைக்கு இருக்கிற 6th ஸ்டாண்டர்ட் புக்கை போய் எடுத்து பாருங்க. 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 1 வந்து பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல அப்படின்னு கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ல என்ன பண்ணி வச்சிருப்பான், கன்வீனியன்ட்டுக்காக வசதிக்காக என்ன பண்ணிருப்பான், அவனுக்கு என்ன பண்ண தனியா சேர போடுறது இந்த பக்கத்துல இருந்தா உட்கார வைப்பான்பா. கரெக்ட் தானே? அதனால என்ன பண்ணிருப்பானா 1 பிரைம் நம்பர் பக்கம் சேர்த்து வச்சிருப்பான். அதுல பர்டிகுலரா ப்ரோக்ராம் கோடு எழுதுறாங்க இல்லையா, கோடு எழுதணும், இந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டே வரணும். அப்புறம் இந்த 1க்கு மட்டும் தனியா எழுத முடியாதுல கோடு இஃப் அப்படின்னு போட்டு சிலயோ C++லயோ ஜாவாலயோ. அதுக்காக என்ன பண்ணி வச்சிருப்பானா 1 வந்து எதுல சேர்த்து வச்சிருவாங்க, பிரைம் நம்பர்ல சேர்த்து வச்சிருவான். பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க நம்மளோட ட்ரெடிஷன் படி 1 வந்து பிரைம் நம்பரா காம்போஸ் நம்பரா கிடையாது. அப்ப பை ஆஃப் 6 என்ன வரும், 3 தான் வரும். ஆனா இதே 2016 கொஸ்டின் போய் எடுத்து பாருங்க, ஆப்ஷன்ல 3ங்கிற நம்பர் இருக்காது. ஓகேவா? என்ன பண்ணுவீங்க இப்ப? வெரி குட். அந்த இடத்துல கிளவரா யோசிக்கணும். சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் டு சே நான் முடிச்சிருக்க முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்றது நல்லது. புரியுது என்ன சொல்றது? ஏன்னா அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்துடக்கூடாது. அது கடைசி வரைக்கும் என்ன கிளைம் பண்ண தெரியுமா, செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவீங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் கண்டக்ட் பண்ணது இது இவங்க மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி 2016. கிளைம் எல்லாம் பண்ணியும் என்ன நான் சொல்றது பை ஆஃப் 6 4 தான் அப்படின்னு நின்னா கடைசி வரைக்கும் ஆன்சரை மாத்தவே இல்லை. அப்ப நீ அந்த இடத்துல கொஸ்டின் தப்புன்னு எதையாவது போட்டு விடுறதுக்கு பதிலாக எப்படி யோசிச்சிருந்துருக்கணும், இந்த 1 சேர்த்து 4ன்னு பார்த்துருக்கணும். 3 இல்ல ஓகே, அடுத்த பெட்டர் ஆப்ஷன் என்ன? நீ நல்லா பாருங்க அந்த ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பான். கரெக்ட் ஆன்சர் கூட என்ன வார்த்தை போட்டிருப்பான், மிக சரியானதை தேர்ந்தெடு, அவ்வளவுதான். அப்ப 4 ஆப்ஷன்ல எது மேக்ஸிமம் கரெக்ட் தான் நீங்க பார்க்கணுமே தவிர எக்ஸாக்ட்லி கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பர்பஸா அந்த மிஸ்டேக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இவன் 6ஆம் கிளாஸ் போய் ஆன்சர் பண்ணிடுவான். கரெக்ட் தானே? பட் இந்த கொஸ்டின் எடுத்து காரணம் எக்ஸாம்ல கொஞ்சம் நம்ம கிளவரா இருந்துக்கிறணும். இந்த கிளவரா எக்ஸாம் சொல்லும்போது ஞாபகம் வருது, நீங்க செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்டிகுலர் அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முருகன் வந்து மயில் எடுத்துட்டு போவாரு வெஹிக்கிள் எடுத்துட்டு, பட் விநாயகர் தான் என்ன பண்ணுவாரு. அப்ப இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு விநாயகர் மாதிரி இருக்கணும். கரெக்டா சொல்லிட்டேனப்ப? சரி. செமஸ்டர் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கணும், செமஸ்டர் ஆர் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கணும், நேர் வழியில ஆக்சுவலா என்னவோ அப்படி பண்ணணும், அந்த மாடல்ல இருக்கணும். கரெக்டா? முருகன் வழியில இருக்கணும். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. என்ன ரொம்ப கிளவரா யோசிக்க கூடாது. அம்மா அப்பானா என்ன உலகம், உலகம்னா என்ன அம்மா அப்பா, அப்ப அவங்களே சுத்திட்டு வந்துடுறேன்னு வந்திருப்பாரு விநாயகர் இல்லையா? அப்படிதான் இருக்கணும். 11:15 காப்பா சொன்னாங்க. இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். ஐ திங்க் அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் எஸ்என். எஸ்என் என்னது? வெரி குட். சிமெட்ரிக் குரூப். நம்பர் ஆஃப், வெரி குட் பா, ஆன்சர் கரெக்ட். எஸ்என் சிமெட்ரிக் குரூப் ஆர் பெர்முடேஷன் குரூப். இதுக்கு டைரக்ட் கொஸ்டின். இது செட்ல டைரக்டா வந்துருச்சு. பட் நெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே கொஸ்டின் S6க்கு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதே கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க S6க்கு கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸாம்ல பார்ட் B ல கேட்டிருக்காங்க. அப்ப S6 ஈக்குவல் டு என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு? நம்பர் ஆஃப் பார்ட்டிசன்ஸ், நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் S6 ஈக்குவல் டு என்ன வரும், பார்ட்டிசன்ஸ் ஆஃப் 6 வரும், P ஆஃப் 6 னு வரும். P ஆஃப் 6 எவ்வளவு? ஆக்சுவலா அது லாஸ்ட் டைம் சொன்னா ஞாபகம், இப்ப சொல்லிடுறேன். 6 வரைக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, அதுக்கு அடுத்து அந்த அதுல இருந்து 1 குறைச்சுங்க. 6 - 1 என்ன வரும்? 5th பிரைம் நம்பர் என்ன அப்படி போடுங்க, ஷார்ட்கட். ஓகேவா?
P of 2 na first prime number, P of 3 na second prime number, P of 4 na third prime number, P of 5 na fourth prime number, P of 6 na fifth prime number. இது ஷார்ட்கட். வரிசையா பிரைம் நம்பரா வந்துடும். P of 1 வந்து 1, அதுக்கப்புறம் வரதுக்கு பிரைம் நம்பர் 1, அப்புறம் 2, 3, 5, 7, 11 வரிசையா வந்துருச்சா? இதோட பார்ட்டிஷனோட வேல்யூ. இந்த முடிச்சிடுறேன் மேடம், வீடியோ கட் பண்ணிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. நம்ம பிரெயின் என்ன ஆகும்னா இப்படி எழுதிக்கிட்டே போறதுனால அடுத்து என்ன எழுதிருவீங்க? P of 7 ஈக்குவல் டு P of 7 ஈக்குவல் டு என்னன்னு எழுத ஆரம்பிச்சிருவான். 6 பிரைம் நம்பர் எழுதிருவான் கிடையாது. அதனால அதை உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிங்க. இந்த ரிசல்ட் ஒன்லி அப்ளிகபிள் எதுல இருந்து எது வரைக்கும்? P of 2 ல இருந்து P of 6 கண்டுபிடிக்க மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ யூஸ் பண்ணிட கூடாது. உங்களுக்கு புரியுற மாதிரி அதை எழுதி வச்சுக்கோங்க. P of 10 வந்து 42. சரி, P of 100 எவ்வளவு இருக்கும் தோராயமா? பார்ட்டிஷன் என்னப்பா? இப்போ 2 இருந்தா அந்த 2 வந்து எப்படி எல்லாம் பிரிச்சு எழுதலாம்? வெறும் 2 எழுதலாம், 1 + 1 எழுதலாம். அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன். அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் தான் இந்த நம்பர். P of 3 3 எழுதலாம், 2 + 1 எழுதலாம், 1 + 1 + 1 எழுதலாம். அதுதான் இப்படி சொல்றோம். அப்ப P of 10 வந்து 42 னா 10 வந்து 42 வகையில பிரிச்சு எழுதலாம். சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான். அதான் மீன் பண்றாங்க. 42 எழுதலாம், 41 + 1 எழுதலாம், 40 + 2 எழுதலாம். இப்படி எழுதிட்டே போலாம். P of 100 என்ன வரும் தோராயமா? ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருவோமா? இன்னைக்கு போய் வீட்டுல உட்காந்து நோட்டை எடுத்து P of 100க்கு என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குன்னு எழுதிட்டு வரணும். என்னைக்கு சப்மிட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா P of 100 எவ்வளவு வரும்னா அப்ராக்சிமேட்லி 19 கோடி வரும். 19 crore. இமேஜின் பண்றாங்க, வெறும் 100ங்கிற நம்பர் அதை பிரிச்சு எழுதுனா எத்தனை வகையில வருது? இதுதான் பியூட்டி ஆஃப் மேத்ஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் நம்பர்ஸ். இந்த விஷயம் தான் ஏடிஎம் மிஷின்ல யூஸ் ஆகுது. ஏடிஎம்ல நிறைய பேர் பணம் எடுப்பீங்க. இந்த மேபி இந்த ஜிபே போன்பே வந்ததுக்கு அப்புறம் மேபி அது குறைஞ்சிருக்கலாம். எப்பயாவது யாருக்காவது 1000 ரூபாய் எடுக்குன்னு நினைக்கிறீங்க, 1500 ரூபாய் ஒரு நோட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? 500 ரூபாய் கூட வேணும், 1100 ரூபாய் வந்திருக்கா? ஏன் வரமாட்டேங்குது? பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷன் டோட்டல் அமௌண்ட் 1000. எத்தனை 100 ரூபா நோட்டு, எத்தனை 200 ரூபா நோட்டு, எத்தனை 500 ரூபா நோட்டு, பார்ட்டிஷன் போடும். எனக்கு டோட்டல் அத்தனை நோட்டு கரெக்டா 1000 வரணும். இந்த பார்ட்டிஷன் கான்செப்ட் தான் ஏடிஎம்ல யூஸ் ஆகுது. என்னைக்குமே வராது, அதே மாதிரி குறையாம வராது. மிஷினுக்கு ரூபா நோட்லாம் தெரியாது, அந்தந்த பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. பட் இந்த பார்ட்டிஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இத்தனை நோட் எடுக்கணும். 100 ரூபா தாள் 1000 ரூபா வரும்னா அதுல 5 நோட் எடுத்தா 500 ரூபா தாள் 1 தான் எடுக்கணும். அப்ப எனக்கு பார்ட்டிஷன் பண்ணா டோட்டல் எனக்கு என்ன வந்துடும்? 1000 வந்துடும். அப்படி கால்குலேட் பண்ணும். புரியுது இல்லையா? ரைட். New Ramanujan batch commences on January 1st week. Join and save 2000. Contact 8838037215. Join and win. This new year will be yours. Happy New Year.